உன்னுடைய மகன் உயிரை காப்பாற்றுவதற்காக இரும்பால் கொட்டி அமைத்து அதை ஏற்றி வைத்திருக்கிறார். இப்போது இந்த இரும்பு கொட்டைக்குள் இந்த உருவத்தோடு செல்ல முடியாது. கரு நாகமாக உருமாறி இப்போது இந்த இரும்பு கொட்டைக்குள் ஒரு கருணாகம் உன்னை கடிப்பதற்கு ஓடி வருகிறதா? ஆமாப்பா, என் கண்களுக்கு தெரியவில்லை. ஐயோ, நான் இருக்கின்றேன். உனக்கு பாலூட்டி சீராட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி கண் இமை எப்படி காத்து வருகிறதோ அதுபோல் வளர்த்தேனடா. இன்று வெள்ளிக்கிழமை விடிந்தால் சனிக்கிழமை 8:45 மணிக்கு உனக்கு மரணம் என்று உரைத்தார் ஜோசிகரன். அதனால் இரும்பால் கோட்டை கட்டி கோட்டை சுற்றி அகிரி வீசி இந்த இரும்பு கோட்டைக்குள் வைத்திருந்தேனே, அப்படி வைத்திருந்தோம். கருணாகம் துரத்து வருகிறது உரத்தாயி இந்த பாவி கண்களுக்கு அந்த கருணாகம் தெரியவில்லையடா, கருணாகம் தெரியவில்லை. அப்படி நான் செய்தோம். அந்த கருணாகம் தீண்டி இறந்து விட்டாயி. எப்போது என் பிள்ளை என்று அழிக்கப் போகிறேன், எப்போது என் மகனை அழிக்கப் போகிறேன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் நான் எத்தனால் மனப்பிரிவு அனுபவிக்க வேண்டிய கட்டளை இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவர் என்று அனுபவிக்க வேண்டிய கட்டளை. எப்போது என்ன அப்பா அடிக்கப் போகிறார், எப்போது என்ன மகனை அடிக்கப் போகிறார். சிவமணி சிவமணி தவமாய் தவம் இருந்து துணையாக வந்த கிரி தவியாய் தவிக்க விட்டு தனியாக சென்றதென்னே. தவமாய் தவம் இருந்து துணையாக வந்த கிரி தவியாய் தவிக்க விட்டு தனியாக சென்றதென்ன. ஊராரி கண்ணே பட ஊர் கோலம் போனதப்பா, ஆரோடு கண்ணே பட்டு ஆச்சோடு போனதப்பா. கையிலதா வச்சிருந்தா தவறியது போகுமென்னு மடியில நான் வச்சிருந்தேன், மடியும் என்று நினைக்கலையே
துணையா கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ உன்னேகள் சிவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ ஒன்னிரண்டு பெற்றிருந்தாள் துக்கம் அது தோடாது உன்னை நானும் விட்டதினாள் கண்ணிரண்டு தூங்காது ஒன்னிரண்டு பெற்றிருந்தாள் துக்கம் அது தோடாது உன்னை நானும் விட்டதினாள் கண்ணிரண்டு மூடாது ஆடாத ஊஞ்சல்களை ஆட வைக்க வண்ணமயில் பாடாத சொந்தங்களை பாட வைக்க சின்ன குயில் எங்கிருக்கு என் உயிரே என்னை விட்டு நீ தனியாய் வந்துவிடு கண்மணியே எனக்கும் இங்கே ஓட்டுணையா கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ உன்னேகள் சிவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ ஆயிரம் பிச்சி அரும்பரும்ப போத்தாலும் வசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ நான் நினைச்சது அத்தனையும் மக்களுக்காக போய்விட்டதா உனக்கு திருமணம் செய்து கண்குளிரை கணவன் முனையாக குடித்துக் கொண்டிருந்தேன் பாவி இருந்திருக்க வேண்டும் எனக்கு ஏமா தடங்களை நீ செய்திருக்க வேண்டும் ஆனால் நீ இறந்து விட்டாய். உனக்கு நான் ஈமச்சலம் செய்ய வேண்டுமா இந்த பாவியை நான் மகனாக பிறக்க வேண்டும் இந்த பூமியில் மகனாக பிறந்ததை விட ஒரு பிடி மண்ணாக பிறந்திருக்கலாம் பெறாமல் பெற்றெடுத்த செல்வத்தை அந்த பாயின் எவள் உன்னை கொண்டு சென்றடா ராஜா மகனே மகனே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சு உள்ளடக்கி அரவணப்பட்டதே இயல்பாக்கி அகுதும் நிரப்பணப்பதில்லை எனது திருக்குறளை மறவாதி திருக்குறளை மறவாதி இசை மாறி திசை மாறி போகாதே சிவமணி இது வாழ்க்கை என்னவோ வழங்கிய பாடும் மானிடரில் மனதினிலே மறக்க உண்ணாதே இது வாழ்க்கை வாழ்க்கையிலும் வடம் வழங்குகின்ற பாடம் மானிடரில் மனதினிலே மறக்க ஒன்றாமே வாழ்க்கையிலும் ஓடும்
எதை அனுபவிக்க வேண்டும் அது இரவிட்ட கட்டளை அதுதான் செய்து முடிக்க வேண்டும். ஐயா வந்துட்டு ஐயா பின்ன ஐயா பண்றது பாண்டவர் போனா திரும்பி வர போறாரு. என்ன ஐயா பண்றது? பாண்டவர் மீண்டும் வர போறது கிடையாது. இருக்க வேண்டிய ஈம சடங்குல நீங்க தான் செய்யணும். கொண்டு வா அப்படியே அழைத்து வா. சிவமணி உயிரை அவன் பாவபுண்ணியத்தை வைத்து அவனை சொர்க்கம் சேர்ப்பதா அல்லது நரகம் சேர்ப்பதா என்ற கணக்கை பார்க்க வேண்டாம். சித்திரகுப்தா சுவாமி உரைத்தவர்கள் சென்று மதிவர ஒரு நாடு சுவாமி பிடித்து வந்துவிட்டு சிவமணி உயிரை அடடே. அவர் செய்த பாவ புண்ணிய கணக்கை பார். அவனை சொர்க்கமா நரகமா என்று அவனுக்கு தீர்மானிக்க வேண்டும். சுவாமி என்னடா தவறு நடந்தது சுவாமி. அவர் தெரிந்ததா? ஆமா சுவாமி. என்ன தவறு நேர்ந்தது? சுவாமி ஆ? நாளை சனிக்கிழமை காலை 8:45 மணி நாளைக்கு தான் சாமி சிவமணி ஆட்கால விடுகிறது. ஒரு நாள் ஆனால் ஒரு நாள் முன்பதாக வெள்ளிக்கிழமை காலை அப்பாவி, உன் வார்த்தையை கேட்டு அப்பா உயிரை நாளை பிடிக்க வேண்டிய உயிரை இன்றைக்கு தஞ்சாவூரை சேர்ந்த தாத்தா தலங்குராணி சாராயகர சரோஜாவின் ஆட்டத்தில் கை வணங்கி மாற்றி சொல்லிவிட்டேன் சுவாமி. தர்மம் தவறாதவன் யமதர்மன் என்று ஒரு பெயர் இருந்தாலும் என்னாலும் கடமை தவறாத ஒரு சித்திராகுப்தன் என்று பாமர மக்கள் பேசப்படவருக்கு தேவர் பேசப்படவருக்கு வாழ்வாங்க வாழ்ந்து நீ இப்படி அதை செய்து விட்டாயே. தர்மம் தவறி விட்டது. விரைவாக தன்னுடைய எழுக்கல்லவா கிடைக்கும். சரி, அவனுடைய உயிரை மாற்றி விடுத்து விட்டோம். சனிக்கிழமை காலை 8:45 தான் ஆயுட்காலம் முடிகிறது. வெள்ளிக்கிழமை காலை 8:45 எல்லாம் பிடித்து விட்டோம். ஆமாம் சுவாமி. இது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். வேற யாருக்கு தெரியாதல்லவா? யாருக்கு தெரியாது அப்படி என்றால் நான் சொல்லுகிறார் நீ செய்து முடி. சுவாமி. ஒரு தங்க பஞ்சாயத்து பேழை கொண்டு வந்து இந்த சிவமணியின் உயிரை அந்த பேழைக்குள் அடைத்து வை. இன்று ஒரு நாள் போக நாளை சனிக்கிழமை 8:45 அவன் திருப்பனை பார்த்து அவனை சொர்க்கம் சேர்ப்பதா அல்லது நரகம் சேர்ப்பதா என்ற கணக்கை பார்த்து விடலாம். சுவாமி ஒருபோதும் தேவர்களுக்கு தெரியக்கூடாது. முக்கியமாக மும்மூர்த்தி தேவருக்கு தெரியக்கூடாது. மும்மூர்த்தி தேவருக்கு தெரிந்தால் ஆபத்து எனக்குத்தான். சுவாமி நினைவிருக்கட்டும். எனக்கும் ஆபத்து தான் சுவாமி. நீங்களும் யாரிடமும் இதை சொல்லக்கூடாது சுவாமி. நான் உரைக்க மாட்டேன். நீ சொல்லாமல் இருந்தால் போதும். நான் அப்படியே கற்பனை பண்ண